சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிடுச்சு. சூர்யாவோட கேரியர்லயே மிகப்பெரிய தியேட்டர் ஹிட் அப்படின்னா அது கருப்பு படம் தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இந்த படமும் பாத்தீங்கன்னா ரிலீஸுக்கு தயாராயிடுச்சு. ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. இப்ப ஜித்து மாதவனோட இயக்கத்துல சூர்யா அவரோட 47வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த 47வது படத்துல சூர்யா போலீஸ் கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. அதனாலேயே இந்த படத்து மேல எதிர்பார்ப்பும் அதிகமாவே இருக்குங்க. இதுக்கு அடுத்த படமா சூர்யாவுடைய 48வது படத்தை ஞானவேல் தான் இயக்குவாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த படத்துல 5 ரூபாய் டாக்டரா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிக்க இருக்காரு. இந்த படம்லாம் உறுதி ஆயிடுச்சு 48 வரைக்கும். இப்ப சூர்யாவோட 50வது படத்தை யாரு இயக்குவாங்க அப்படின்றது பலரோட கேள்வியாய் இருக்குங்க. அதாவது கருப்பு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிடுச்சு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், சூர்யா 47 இந்த படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இப்படி கேரியரோட உச்சத்துல இருக்காரு இப்ப சூர்யா. அவரோட 50வது படம் பாத்தீங்கன்னா முக்கியமான படமா ரசிகர்கள் பாக்குறாங்க. அந்த 50வது படத்தை யாரு இயக்குவாங்க அப்படின்றதுதான் இப்ப ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா அனில் ரவிபுடியோட பெயர் தான் அடிபட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனில் ரவிபுடியோட பெயர் போய் இப்ப நெல்சன் தான் சூர்யாவோட 50வது படத்தை இயக்குவாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குங்க. சூர்யாவோட 50வது படத்தை நெல்சன் தான் இயக்குவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சூர்யா தரப்புல இருந்தே நெல்சனை அணுகி சூர்யாவோட 50வது படத்தை இயக்குறீங்களான்ட்டு கேட்ட மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நெல்சன் ரொம்பவே பிஸியா இருக்காருங்க. நெல்சன் இப்ப பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள்ல பிஸியா இருக்காரு. அதை தொடர்ந்து ரஜினி, கமல்னு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தையும் இயக்குவாரு. ஏற்கனவே நெல்சனுக்கு தெலுங்குல ஜூனியர் என்டிஆரை வச்சு இயக்க வேண்டிய ஒப்பந்தமும் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு பார்த்தோம்னா சூர்யாவோட 50வது படத்தை நெல்சனால இயக்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது இன்னும் 47, 48 இன்னும் ரிலீஸ் ஆகல. 49வது படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்றதே இன்னும் முடிவாகல. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு சூர்யாவோட 50வது படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே 48வது படம் பாத்தீங்கன்னா ஞானவேல், 49வது படம் பாத்தீங்கன்னா நம்ம இவரு 24 படத்தை எடுத்தாரு விக்ரம் குமார், அவரு இயக்குறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 49வது படத்தோட இயக்குனரே இன்னும் உறுதியாகல. அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே 50வது படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். பொறுத்து இருப்போம். 50வது படத்தை யாரு இயக்குவாங்கன்றது இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நமக்கு தெரிய வந்துடும். கிட்டத்தட்ட 50வது படத்தோட இயக்குனரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா சூர்யா 48, 49 முடிக்கிறதுக்கே அடுத்த வருஷம் ஆயிடும். 50வது படம் அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போறது. அதை பத்தி நம்ம இப்பவே பேசி யாரா இருக்கும், எவரு இயக்குவாரு அப்படின்ட்டு நம்ம மூளைய குழப்பிக்க வேண்டாம். பொறுமையா இருப்போம். 50வது படத்தோட இயக்குனர் நல்ல தாறுமாறான ஒரு 50வது படத்தை கொடுப்பாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.